وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ரப்பல் ஜலால் புனிதமிக்க கதருடைய இரவை நம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கிஃப்டாக அல்லாஹ் கொடுத்தார். கதருடைய இரவை பற்றி நமக்கு முன்னால் ஹுலஃபாக்கள் பெரியோர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானார். குறிப்பாக நம்ம பெரிய சஜாதாவுடைய மகனார் மொயின் சஜாதா சொன்னார்கள், சர்க்கார் சொன்னதாக ஹல் இஸ்தவில் லஸீன யாலமூன் வல் லஸீன லா யாலமூன். இஸ்ஹதார இல்மை உடையவர்களும் இல்முடைய சிந்தனையில் உள்ளவர்களும் இல்லாதவர்களும் அந்த சிந்தனையில் இல்லாதவர்களும் சமமாகுவார்களா என்பதாக அல்லாஹ் கேட்டார். இந்த இரவை நாம் இல்முடைய இஸ்ஹதார் இல்லாமல் கழிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே துவா செய்வார்கள். இஸ்ஹதார இல்ம் அத்தா ஃபர்மா, யா அல்லாஹ் எனக்கு இஸ்ஹதார இல்ம், எதை நான் பேசினேனோ, எதை முரீதுகளுக்கு சொன்னேனோ, எதை கேட்டேனோ அதன் பிரகாரம் என்னுடைய சிந்தனையை நீ சரிப்படுத்து என்பதாக அல்லாஹ்வுடைய சமூகத்திலே அழுது கேட்பார். மிகப்பெரிய ஒரு நியாமத், அல்லாஹ் ரசூலால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத் இஸ்ஹதார இல்ம். நாம் அல்லாஹ்வை அடையக்கூடியவர்கள், அதற்காக பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள். இவர்களுக்கு பெயர் தான் முரீத் என்பதாக சொல்லப்படும். 5 பாதையில் நாம் நடைபோட வேண்டும். ஷரியத்துடைய பாதை, தரீகத்துடைய பாதை, ஹகீகத்துடைய பாதை, மாரிஃபத்துடைய பாதை, தௌஹீதுடைய பாதை. இந்த 5 பாதையில் நடைபெறுவது ஒவ்வொரு முரீதின் மீதும் கடமை. இந்த லைலத்துல் கத்ருடைய பரக்கத்தினால், நமது ஷைഖ் நாயகத்துடைய ரூஹின் பரக்கத்தினால் இந்த 5 பாதையிலும் நடைபெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஷரியத்துடைய பாதை, தரீகத்துடைய பாதை, இதிலே கற்ற இல்ம் ஞானம் என்பது வேறு, அமல் என்பது வேறு. ஒரு மனிதன் தொழுகையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே ஃபர்தான தொழுகை எத்தனை? 2 ரக்காத். இது ஒரு இல்ம், மார்க்க ஞானம். இந்த ஞானத்தை விளங்கிய பிறகு அமல் தனியாக செய்ய வேண்டும். ஃபஜ்ர் தொழுது காட்ட வேண்டும்.
அந்த ஞானங்களை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதே போல் 100% ஜக்காத்து கொடுப்பது ஃபரது. 100% ஜக்காத் கொடுப்பது ஃபரது. இது நாம் விளங்கியாச்சு. அதை அமல் செய்து காட்டு, அதை அமல் செய்து காட்டிய ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்ல வைத்ததனால் சொல்கின்றேன். கடைசி காலத்திலே நமது ஷேக் நாயம் சொல்வார், இந்த ஹதீஸை அடிக்கடி சொல்வார். கடைசி காலத்திலே ஜகாத்துகள் விஷயத்திலே மக்கள் தந்திரங்களை கையாளுவார்கள். கையாண்டு ஜகாத்துகளை விட்டும் மக்கள் ஒதுக்கி கொள்வார். ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறார். அல்லாஹ் ஹிஃபாதத் செய்யணும். அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்க்கக்கூடாது. அல்லாஹ் நஃப்ஸை சுத்தப்படுத்துவதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, நஃப்ஸை சுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்றான். எதை கொண்டு இதை சுத்தப்படுத்துவது? எதை கொண்டு தக்பீர் கட்டிக்கிட்டே நிற்கிறதா? ஜோஹூரில் காட்சி எடுத்து கொடுக்குறது தான். நான் சொல்ல, குர்ஆன் சொல்ல. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் தஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம். சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? தஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் ஞாபகப்படுத்து. நஃப்ஸை அடக்குவதற்காக, நஃப்ஸ் வேணாம்னு சொல்லும், அடக்குவதற்காக செலவு செய்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அவர் போய் எடுத்துப்பார். ஆக ஜகாத்தை கொடுப்பது 102% ஃபர்த். அமல் செஞ்சோம், நாம் தனியாக அமல் செஞ்சோம். அதே போல் தனியக்கத்துடைய பாடத்தை சொன்னாங்க. நிஸ்பத்து மேரி குவத் ஹக்கி, குவத் அல்லாஹுக்கு சொன்னோம், நிஸ்பத் எனக்கு சொன்னோம். நான் தான் செய்கின்றேன், அல்லாஹை கொண்டு செய்கின்றேன். ஹக்குடைய குவத்தை கொண்டு பேசுகிறேன், ஹக்குடைய குவத்தை கொண்டு கேட்கிறீர்கள். ஹக்குடைய குவத்தை கொண்டே பேசுகிறேன். எனக்கு எது நல்லதோ, என் ஜிஸ்ம் என் கல்பு ரூஹுக்கு எது நல்லதோ அதை வெளியாக்கும்படி அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நான் கேட்டவண்ணம் பேசுகிறேன். அதேபோல் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும். அதேபோல் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும். பேசக்கூடியவன் நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. பேசக்கூடியவன் நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் தனது திருமறையில் ஞாபகப்படுத்துகின்றான், இன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆன். இடத்திலே பயானா என்பதாகவும் வருகிறது. பயான் செய்வதும் நான் தாங்கிறான் அல்ல, பயான் செய்வதும் நான் தான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா இன்ன அலைனா பயானா, நான் தான் பயான் செய்யணுங்கிறான் தான். தெரியுதா நமக்கு? அப்படிப்பட்ட அஹ்லுல்லாஹ்கள் குறைந்து விட்டார். அல்லாஹ் தான் அவர்களிடமே பேசுவார். அதனால தான் பேச்சாளர்கள் வாயில்களை கொண்டு அல்லாஹ் மக்களுக்கு ஹிதாயத்தும் செய்வான், வழிகெடுக்கவும் செய்வான். ஒரே ஆயத்தான் சொல்வார், பல மக்கள் வீணா போவார். ஒரு ஹதீஸ் சொல்வார், பல மக்கள் ரூட்டு மாறி போவார். ஹதீஸ் ஷரீஃபில் வருதா இல்லை? ரொம்ப வாயிலின் ஜல்லாபூபி ஷைத்தான். பயான் பேசுகிறவங்க விஷயத்தில் ஷைத்தான் விளையாடுவாங்க. ஷைத்தான் விளையாடுவான். ஆக அல்லாஹ் ரசூலை மைக் பேச வைக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் பேச வைக்க, அவங்க உத்தரவு இல்லாமல் பேசக்கூடாது. கௌசநாயகத்துக்கு அலிநாயகம் ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டு பேசுகிறாங்க. அவங்க உத்தரவு எல்லாம் பேச முடியாது. ஜே அதே போல் மொயின் மௌலானா அவங்க பாவா சொன்னாங்க, பயானே பேச மாட்டேங்கிறாருப்பா, பேச வைப்பா, மாசபாத்தியாலும் பேச வை. பல தடவை என்றே சொன்னார். வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தார். அவர் துவா செஞ்சுட்டு போயிருக்காங்க. அழகாக பேசினாங்க, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா பேச வைக்கிறவன் அல்லாஹ்ங்க. நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன் பெருமை அடித்து வேஸ்ட். நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன்னு மன்னர் எப்படி மூத்த முகத்தில் போட்டோம். வஹசு துராம் அலா உஜூஹிம் மத்தாஹி, கல்லு தடிங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் எடுத்து அடி, மண்ணாங்கட்டி எடுத்து அடி, மண்ணை எடுத்து அடி. வஹசு துராம் அலா உஜூஹிம் மத்தாஹி. ஆக எது சொல்ல வர? ஷரியத்து தரீகத் ரெண்டிலையும் ஞானம்
என்பது வேற, அமல் என்பது வேற. தனியாக அமல் செய்யும். ஹகீகத்து மாரிஃபத் தௌஹீதில் எந்த ஞானம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, என்ன ஹிக்மத்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் அமல். தனியாக அமல் செய்யணும்னு தேவையில்லை. தனியாக போய் என்னது மஸ்ஜிதில் உட்காந்து போத்திக்கிட்டு அமல் செய்யலாம் தேவையில்லைங்க. எல்மு கிடைப்பது தான் அமல். எல்மி ஹீயாயின அமல். வேறு அமல் வேறு கிடையாது. எல்மு தான் அமல். ஆக யோசி. அப்போ நாமும் இந்த இரவில் என்ன செய்யணும்? இல்முடைய இஸ்திஹ்ஸார். இல்முடைய இஸ்திஹ்ஸார் சிந்தனை. இஸ்திஹ்ஸார்னா சிந்தனை. அதை பிரசன்னமாக்குவது. எப்படி பிரசன்னமாக்குவது? யோசிங்க. நாம் இல்மை எப்படி இஸ்திஹ்ஸார் செய்வது? ஏன் என்று சொன்னால், இது கதருடைய இரவு அச்சா இல்லையா? ரசூல் எதை கொண்டு மதித்தார்கள்? அல்லாஹ் எதை கொண்டு மதித்தார்? எதை கொண்டு அல்லாஹ் மதித்தான், ரசூல் மதித்தார். எப்படி மதிக்க சொன்னார்? ஹதரத் பெருந்தகை அவர்கள் கூட, இஸ்மாயில் ஹதரத் அவர்கள் கூட சொன்னார், 3 தடவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் லைலத்துல் கதர். அந்த 3 தடவை சொல்லி காட்டப்படக்கூடிய லைலத்துல் கதருக்கு அர்த்தம் வேற வேறங்க, ஒரே அர்த்தம் கிடையாது. அரபி படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தையை திருப்பி சொன்னால் அது வேஸ்ட். இத்தனாம் என்பதாக சொல்லலாம். தக்சீர்னா எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லாமல் குறைஞ்சி சொல்லணும். அதுவும் ஃபசாஹத்திற்கு முகில்லானது இடையூறு தரக்கூடியது. மேலும் இத்தனை வளவலன்னு பேசுறது. ஒரு விஷயத்தை 5 நிமிஷம் பேசி முடிச்சிடலாம், அது 20 நிமிஷம் ஆக்குறான். புரிஞ்சா இல்லையா? எப்படி சில பேர் பயான்னு சொல்லலாம், என் தாய்க்கல்லா, என் தகப்பனுக்கல்லா, என் ஒட்டகத்திற்கல்லா, என் குதிரைக்கல்லா, எல்லாத்துக்கெல்லாம் வந்தாங்க. ஆக இத்தனை பாகம் பேசக்கூடாது, பரக்கத்திற்காக பேசு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அலுவலகம் பேசினா சொல்லக்கூடாது, ஈமான் போயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துல பேசுனாங்க. ஹியா அசாய, மூசா அல்லா இடத்துல அது என்னன்னு கேட்குறாங்க. அது என் தடி அல்ல. ஹியா அசாய், அல்லாவுக்கு தெரியாதா? ஏ அசாண்டு மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட அசா என்னன்னு தெரியாதா? ஹியா அசாய, அது என் தடி அல்ல. அப்புறம் அத்தமக்கும் அலிஹா, அதை பிடிச்சிக்கிட்டு நடப்பேன். பிடிச்சிட்டே நடப்பேன். நம்ம நடக்கிறோமா? அசா பிடிக்கிறதுக்கு வெக்கமாக இருக்கு. 40 வயசான பிடிக்கிறது சுண்ணத்துங்க. 40 வயசாயிடுச்சுன்னா அசா பிடிப்பது என்னது? சொன்ன பிடித்தான். அப்புறம் வாஹுஷு பிஹா அலா கனிமி, வாஹுஷு பிஹா அலா கனிமி, என்னுடைய ஆட்டிற்கு நான் இலையை பறித்து போடுவேன். வாஹுஷு பிஹா அலா கனிமி, என் ஆட்டிற்கு இலையை நான் பறித்து போடுவேன் என்பதாக அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கிஸ்ஸாவை அல்லாஹ் சொல்லிக்காட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கிஸ்ஸாவை அல்லாஹ் சொல்லிக்காட்டு. அப்போ நாம் யோசிக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் வளவல பேசவே இல்லை, மஹப்பத்தில் பேசினாங்க. அல்லாஹ் பேச ஆசைப்பட்டான், இன்னும் பேசுவாங்களான்னு. எப்படி தான் புள்ள பேசுன்னு தகப்பன் ஆசைப்படுறானோ, தாய் ஆசைப்படுறாளோ, அதே போல தான் குழந்தை பேசுகிட்டு, தான் மூசா நபி பேசுகிட்டு, தான் அப்து பேசுகிட்டு அல்லாஹ் ஆசைப்பட்டான். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுகிறான். அப்போ நாம் யோசிக்கணும், அந்த அடிப்படையில் அல்லாஹ் 3 தடவை அல்லாஹ் சொல்கிறானே, தக்கராரை அறிவிக்குமே, திருப்பி சொல்கிற மாதிரிலாம் தெரியுது. வேஸ்ட்டாக சொல்லி வேறு வார்த்தை இல்லை உங்களுக்கு அல்லாவுக்கு. அந்த சூறாவை முடிக்கிறதுக்காண்டி லைலத்துல் கத்ரி மாதராக்க மா லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சில பேருக்கு வேறு பயானம் ஒரே பயானம் சொல்லிட்டே இருப்பான். புரிஞ்சா இல்லையா? திருப்பி அது போல் நல்லா சொல்லுங்க, அது போல் நல்லா சொல். இப்போ எதுக்கு சொல்கிறான்? எதுக்கு 3 தடவை சொல்கிறான்? மகான்கள் சொல்கிறான், முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடியவர்கள் சொல்கிறான். நான் சொல்லக்கூடிய கருத்தல் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க? முதல் லைலத்துல் கத்ர் கொண்டு நோக்கம் என்ன?
ரெண்டாவது லைலத்துல் கத்ரை கொண்டு நோக்கம் என்ன? மூன்றாவது லைலத்துல் கத்ரை கொண்டு நோக்கம் என்ன? உன்சில ஃபீ, இந்த கதருடைய இரவிலே இறக்கப்பட்டது கிதாபுல், ஒரு கிதாப் இறக்கப்பட்டது, குரான். குரான் இறக்கப்பட்டது. அதுக்கு கிதாபு இன்னொரு பெயர். கிதாப்னா எழுதப்பட்டது. கிதாப்னா என்னங்க? எழுதப்பட்டது. லௌஹ் எழுதப்பட்டது. இந்த குரான் எழுதப்பட்டது. விசேஷமாக எல்லாம் தனி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கான். நாம் செய்யக்கூடிய வண்டவாளங்களும் லௌஹ் எழுதப்பட்டது. நாம் செய்யக்கூடிய வண்டவாளங்களும் லௌஹ் நல்ல அமல்கள் நாம் என்னென்ன செய்ய போகிறோமோ அதான் லௌஹ் யோசிக்கு. அதனால தான் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, மலக்கள் அதை பார்த்து தான் நீங்கள் வந்து வேலை செய்வாங்க. மலக்கள் அதை பார்த்து தான் இங்கே வந்து செய்வாங்க. இப்போ மலக்கள் அந்த லௌஹ் மஹ்ஃபூதிலே ஓடக்கூடிய அந்த நம்முடைய அஹ்வாலாத்துகள், நம்முடைய வண்டவாளங்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அதில் எழுதப்பட்டுள்ளது. அதை பார்க்குறாங்க. ஏற்கனவே நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க மலக்குகள். தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா, இந்த பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களையா நீ உண்டாக்க போகின்றீர்கள்? யாரெல்லாம் உண்டாக்க போகின்றார்? வயஸ்ஃபிகு திமா, அடித்து மோதிக்கொண்டு ரத்தத்தை சிந்திக் கொள்வார்களே, அவர்களையா இந்த பூமியிலே உண்டாக்க போகின்றாய்? அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா? வாயை பொறுத்து காலை இன்னி அளவுமாலா தாளவும், அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்ல. செய்வாங்க தான். காலை இன்னி அளவும் அலாத்தான், அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அது என்ன விஷயம்? அது ஏன், எதனால் அல்லாஹ் படைத்தார்? எதனால் அல்லாஹ் உண்டாக்கணும்? அவள் லவ்ல ஓடக்கூடிய தவறுகளை, அந்த தவறுகள் டிஜிட்டலில் வரும்பொழுது, இப்போ நாம் பார்க்குறோம் பெரிய பெரிய கடைகளில், பஸ்ஸுகளில் பார்க்குறோம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நான் பட்டோம் காரைக்கால் ஓடிக்கிட்டே இருக்குங்க. பஸ்ஸில் டிஜிட்டல் ஓடிக்கிட்டே. அதுபோல் நாம் செய்யக்கூடிய இந்த ஆள் சீமா, இந்த ஆள் திருடுவான், இந்த ஆள் வந்து தீபத்து பேசுவான், இந்த ஆள் அடிப்பான், இந்த ஆள் மோதுவான், எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் மலக்குகள் குறை சொன்ன மலக்குகளுக்கு காமிக்காமல் இருப்பதற்காக இந்த உம்மத்துடைய தவறு அந்த டிஜிட்டலில் லௌஹ் மஹ்ஃபூதில் வந்தால் ஸ்கிரீன் போட்டு விடுவான் அல்லாஹ். இந்த உம்மத்தை பற்றி மலக்குகளுக்கு அல்லாஹ் காமிக்காமல் இருப்பதற்காக அல்லாஹ் ஸ்கிரீன் போட்டு விடுவான் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபாபம். ஒரு அர்ஹமுர் ராஹிமீன், இறக்கமுள்ளவன் அவன். ஆனால் நாம தான் அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கு. நாம தான் அவனுக்கு நன்றி கெட்ட அடியார்களாக. ஆகையால் நாமும் இந்த கதருடைய இரவை அல்லாஹ் நமக்கு தந்தான். அவன் 3 தடவை சொல்றான். ஏன் 3 தடவை அல்லாஹ் சொல்றான்? உன்சில ஃபீஹி கிதாப், இந்த கதருடைய இரவில தான் கிதாப் இறக்கப்பட்டது. இந்த கதருடைய இரவில தான் என்ன இறக்கப்பட்டிருங்க? கிதாப், குரான் இறக்கப்பட்டது. குரான் இறக்கப்பட்டது. இறங்கின மாதிரி தெரியுதா நமக்கு? குரான் கதீமுங்க, நம்ம ஷேக் நாயிக் சொல்லுவான். சதா இறக்கப்பட்டு கொண்டே இருக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்டுச்சு சொன்னேன், ஈமான் பெண். சதா இறக்கப்பட்டு கொண்டே. அந்த அல்ஃபால்கள் முடிஞ்சு போச்சு. அவருடைய மஃபாஹிம், அவருடைய விளக்கங்கள் இறக்கப்பட்டு கொண்டே இருக்கு. மஃபாஹிம் இறக்கப்பட்டு கொண்டே. அதான் தான் குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்சலஹு என்பதாகவும் சொல்கிறான், நஸ்ஸலஹு என்பதாகவும் சொல்கிறான். ஒட்டுமொத்தமாக இறக்குறேன்னு சொல்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு இறங்குறது தெரியுதா? தெரியல. எப்போ தெரியலையோ நான் முத்தகீன்களுடைய ஜமாத்தில் சேர முடியாது. முதலில் முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றானே, இந்த ஜமாத்தில் நாம் சேரவே முடியாது. அல்லாஹ் இந்த இரவிலே குர்ஆனை அல்லாஹ் இறக்குகிறான். எத்தகைய குர்ஆனுங்க? ஜூ கதிரின், ஷரப்பையுடைய குர்ஆன், ஷரப்பையுடைய குர்ஆன், கண்ணியமான குர்ஆன், வலுப்பமிக்க குர்ஆன். சாதாரண குர்ஆன் நினச்சிடாதுங்க. நாம குர்ஆனை மோத்தா போனால் அதுக்கு அந்த குர்ஆனுடைய தூசியை தட்டுறோம். யாராவது மோத்தா போயிட்டா இருக்கிற ஆலிம் ஷேக்கெல்லாம் எழுப்பி விட்டு, தூங்கின ஆலிம் ஷேக்கெல்லாம் எழுப்பி விட்டு வந்து அதிர்த்தே குர்ஆன் ஓதுவார். நாமும் குர்ஆனுடைய தூசியை தட்டி விடும்.
உதாரணமாக நாம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். வேறு எதுக்கு புலங்குறாங்க? வியாபாரிகள் குரான் நிறையா புலங்குவாங்க. வியாபாரிகள் குரானை நிறையா புலங்குவாங்க. கடை தெருவில் போய் பார்த்தா போதும், யாசின் சூரா ஓதுவாங்க. அப்போ அவர்களுடைய எண்ணத்தின் பிறகாலும் அதை புழங்கிக் கொள்கிறார். அதை தவறு என்பதாக சொல்லவில்லை, செய்து கொள்ளலாம். இதற்காகவா அல்லாஹ் இறக்கினான்? இதற்காக நமக்கு குரான் வந்தது. அது நம்முடைய உள்ளங்களில் இறக்க வேண்டும், அதை நம்முடைய ரூஹில் இறக்க வேண்டும், அது நம்முடைய சிறையில் அது இறங்க வேண்டும். இறங்கியதா? எப்பொழுது இறங்கும்? அது கியாமத் வந்த பிறகு இறங்குமா? எப்பொழுது இறங்கும்? சஹாபாக்கள் ஓதினார், இதா சமிஉ மா உன்ஸில இலா ரசூல், ரசூலின் பக்கம் இறக்கப்பட்ட இந்த திருவசனத்தை அவர்கள் கேட்டாலே தஃபீது ஆயுனுஹும் மின தம்இ, கண்ணீர்கள் வடிந்து கொண்டு இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ குர்ஆனுடைய தாசுராத் என்ன? நம்முடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி உண்டான பயத்தை உண்டாக்கி கொண்டு நம்முடைய கண்களிலே கண்ணீர்களை வெளியாக்கி தரும். அதுதான் குர்ஆனுடைய வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. ஆக நாம் இந்த குர்ஆன் இருக்கின்றதே, ஷரப்பு மிக்க குர்ஆன், கண்ணியமிக்க குர்ஆன். எடுத்து பாருங்கள், வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை சிறப்பாகும், ஒரு வாழ்க்கை சிறப்பு மிக்கதாகும். அந்த நம்முடைய குடும்பத்திலே அந்த குர்ஆனை வைத்து பாருங்கள், நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய கோத்திரம் சிறப்பாக இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபிலே மகான்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூல் இறக்கிய அந்த திருவசனத்தை மதித்து தனது வாழ்க்கையாக மாற்றி அதற்கு அடிசாய்ந்து நஃப்ஸையும் ஷைத்தானையும் தூக்கி எறிந்து வாழ்ந்தால் அவனுடைய 7 தலைமுறைகளை அல்லாஹ் பாதுகாப்பார், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவனுடைய 7 தலைமுறைகள் ஃபீ ஸிம்மத்தில்லாஹ் வ ஸிம்மத்தி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வருகிறார்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? எங்கே இல்லை. ஷரப்பு மிக்கது அது. அப்போ முதல் லைலத்துல் கத்ர் எது? முதல் வார்த்தை எதற்காக அல்லாஹ் சொன்னான்? அந்த குர்ஆன் ஷரப்பு மிக்கது என்பதை சுட்டி காட்டுவதற்காக லைலத்துல் கத்ர் என்ற முதல் வார்த்தையை, முதல் கலிமாவை அல்லாஹ், முதல் வேளை அல்லாஹ் யூஸ் பண்ணுகிறான். அடுத்ததாக இரண்டாவது லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை ஏன் அல்லாஹ் யூஸ் பண்ணுகின்றான்? அல்லாஹ் இரண்டாவது தடவையாக ஏன் உபயோகிக்கின்றான்? எதற்காக? இதிலே ஷரப்பு மிக்க குர்ஆன் இறக்கப்பட்டது அலா லிசானி ஸீ கத்ரின், ஷரப்பு மிக்க, ஷரப்புக்கு சொந்தக்காரரான, கண்ணியத்திற்கு சொந்தக்காரரான, பெருமைக்கு சொந்தக்காரரான, வலுப்பத்திற்கு சொந்தக்காரரான, இஸ்ஸத்திற்கு மாலிக்கான நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அது இறக்கப்பட்டது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இரண்டாவது தடவை அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துகின்றான். நபியுடைய மகாம் என்ன? ஸீ கத்ர், அது கதரை உடையது, வலுப்பமிக்கது, யாராலும் புகழ்ந்து முடிக்கவே முடியாது, லவ் கானல் பஹரு மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி, ரப்புடைய கலிமாக்களுக்கு, ரப்புடைய கலிமா என்னங்க? ரப்பு என்ன பேச போறான்? மதுஹு நபியை தான் அல்லாஹ் பேசுவான், நபியை புகழ்வதைத்தான் அல்லாஹ் பேசுகின்றான். அந்த புகழ்வதற்கு ரப்புடைய கலிமாக்களுக்கு கடல் மையாக ஆனாலும் கடல் அழிந்து போகவே தவிர நபியுடைய புகழ் அறியார் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சிறப்பு தெரிகிறது. நாம் ஆலிமாக இருப்பதனால் ஒரு சிறப்பு, ஃபாசிலாக இருப்பதனால் ஒரு சிறப்பு, வியாபாரியாக இருப்பதனால் ஒரு சிறப்பு, இந்த உலகத்திலே இமாமாக இருப்பதனால் ஒரு சிறப்பு, ஒரு குடும்பத்தின் தலைவராக இருப்பதனால் ஒரு சிறப்பு, ஒரு திறமை நம்மிலே வெளியாகுவதனால் ஒரு சிறப்பு. என்னென்னோ எதை கொண்டோ நம்மை மக்கள் மதிக்கின்றார். ஏதோ மலக்காக்கள் நம்மிலே திறமை வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள் யார்? இந்த கண்ணியத்திற்கு, இந்த தஹதிக்கு சொந்தக்காரர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் சூஃபியாக்கள் சொல்வார்கள், நம்மிலே அல்லாஹ் பெருமைப்படக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான், பெருமைப்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நான் பெரும் வியாபாரி என்பதை கொண்டு பெருமைப்படவா? எதற்காக? நான் ஆலிம் என்பதை கொண்டு பெருமைப்படவா? நான் ஃபாசில் என்பதை கொண்டு பெருமைப்படவா? நான் வலி என்பதை கொண்டு பெருமைப்படவா? தான் குதுப் என்பதை கொண்டு பெருமைப்படவா?
இதற்காக அல்லாஹ் தந்தான். உன் பெருமை குப்பையில் அல்லாஹ் தூக்கி போட்டு விடுவான். நான் உம்மத்தே முஹம்மது என்பதை பெருமைப்படுவதற்காக, நான் நபியுடைய உம்மத்தாக இருக்கின்றேன் என்ற பெருமைப்படுவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு மலக்காவை, அந்த ஆற்றலை அல்லாஹ் தந்தருள் புரிந்தான். ஆகவே அல்லாஹு தஆலா கதருடைய இரவை பற்றி இரண்டாவதாக சொல்லும் பொழுது அலா லிசானின் ஸீ கதரின், அலா லிசானி ஸீ கதரின், மகத்துவத்தை உடைய, ஷரப்பை உடைய, கண்ணியத்தை உடைய நாவின் மீது அது இறக்கப்பட்டது. யாருக்கு இறக்கப்பட்டது? அந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டது? யாருக்கு அல்லாஹ் இறக்கினான்? மாயிதா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு மாயிதா இறக்கப்பட்டது. அதை அவர்கள் மதிக்கவில்லை, சேகரித்து வைத்தார்கள், மறுநாளைக்கு சேகரித்து வைத்தார்கள். என்னுடைய தவக்கலுக்கு அது ஹிலாஃபாக இருக்கிறதே என்பதை அல்லாஹ், அந்த நேமத்தை அல்லாஹ் புடுங்கி விட்டான். அவர்களை விட்டும் அல்லாஹ் புடுங்கி விட்டான். அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஜலால் யாருக்காக இந்த குர்ஆனை இறக்கினான்? லி உம்மத்தின் ஸீ கதரின், கதரை உடைய உம்மத்திற்காக, ஷரப்பை உடைய உம்மத்திற்காக, கண்ணியத்தை உடைய உம்மத்திற்காக. யாருடைய உம்மத்? கதருக்கு சொந்தக்காரரான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக நாம் இருப்பதினால் நாமும் மதிக்கப்படக்கூடியவர்கள், நாமும் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள், நாமும் வலுப்பமாக கருதப்படக்கூடியவர்கள். இதனால் தான் நம்முடைய ஷைഖ் நாயிம் அவர்கள் சொல்வார், குன்தும் கைர உம்மத்தீன், குன்தும் கைர உம்மத்தீன், நீங்கள் சிறந்த உம்மத்தினர்களாக இருந்தீர்கள், சிறந்த உம்மத்தினர்களாக இருந்தீர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான், தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். என்ன காரணம் தெரியுங்களா? நல்லதை கொண்டு ஏவக்கூடியவர்கள் நீங்கள், கெட்டதை விட்டும் தடுக்கக்கூடியவர்கள். இந்த ஆயத்தை வைத்து சொல்வார்கள், அல்லாஹ் குந்தும் என்பதை சென்ற காலத்தின் மீது அறிவிக்கக்கூடிய வார்த்தை போட்டு அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் அமல் செய்ததினால் சிறந்த உம்மத்தல்ல, என் இல்மாக்கிலேயே நீங்கள் என்னுடைய ஞான பூங்காவிலே சிறந்த உம்மத்தினர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆகவே இந்த உம்மத்துடைய சிறப்பு என்ன, இந்த உம்மத்துடைய கண்ணியம் என்ன என்பது யாராலும் புரிய முடியாது. இந்த உம்மத்திற்கு தனி சிறப்பு இருந்ததினால் தான் அல்லாஹ் ரமலானை, அல்லாஹ் சிறப்பான ஒரு ரமலானை, சிறப்பான லைலத்துல் கதரை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தருகின்றான், தந்து கொண்டே இருக்கிறான். ஆக நாம் யோசிக்க வேண்டும், இந்த கதருடைய இரவை அடைவது என்பது எப்படி? அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை என்ன? அல்லாஹ் ரசூல் நமக்கு காண்பிக்கக்கூடிய முறை என்ன? மஸ்ஜிதில் உட்கார்ந்து நாம் ஜிக்ர்கள் செய்து பயானாத்துகள் கேட்டு நாம் அடைந்து விடலாமா? அடைந்து விட முடியுமா? செய்யக்கூடிய சுன்னத், அதனால் செய்கின்றோம். நம்முடைய ஷைഖ் நாயகத்துடைய சுன்னத், அதனால் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அடைய வேண்டும் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே சூறாவிலே, சின்ன சூறாது, அல்லாஹ் கடல் போல் கருத்துக்களை உள்ளே அல்லாஹ் அதை பதித்து விட்டான். அதை எடுக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டே தான் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்லி, ஒமா அதராக மா லைலத்துல் கதர், லைலத்துல் கதரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கதரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 ஆண்டுகளை விட அது சிறந்ததாக இருக்கும். ஏன் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹைருன், சிறந்த எருவு என்பதாக சொல்லவில்லை. நாம் எல்லாம் பயானிலே அது சிறந்த எருவு, 1000 ஆண்டுகளை விட சிறந்த எருவு என்பதாக சொல்கிறோம். குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. ஹைருன், லைலத்துல் கத்ரி முபத்ததா, கதருடைய இரவு என்பது ஒரு ஹைராக இருக்கும், ஹைராக இருக்கும். முபத்த ஹபர், ஹபரை கொண்டு அல்லாஹ் முடிக்கின்றான். ஹைராக இருக்கும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட. என்னங்க அது ஹை? முபத்ததா எது, ஹபர் எது? முபத்ததா எது? ஆரம்பம், அல்லாஹ் ஆரம்பமாக எதை சொல்கின்றான், முடிக்கும் போது எதை சொல்கின்றான்? யோசிக்க வேண்டும். ஒரு மனிதனிலே ஒரு வாக்கியம் என்பது, ஒரு வாக்கியம் அது நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால், அரபி படித்தவர்களுக்கு தெரியும், கலாமே தாம் என்பதாக சொல்வார். முபத்ததா வேண்டும், ஹபரும் வேண்டும். ஹபரை வெளியிலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஹபரை
இஹ்சாஸ் செய்ய முடியாது, அடைந்து கொள்ள முடியாது. ஹபரை மாக்கூல் விளங்கலாம், ஹபரை விளங்கிக் கொள்ளலாம். எப்படி? உதாரணம் சொல்கின்றேன். ஜைதுன் காயிமுன், ஜைதாகிறவன் நிற்கக்கூடியவன், ஜைதாகிறவன் நிற்கக்கூடியவன். இதில் ஜைத் என்பதை நாம் பிடிக்க முடியுமா? காயிம் என்பதை பிடிக்க முடியுமா? தொட முடியுமா? ஜைதை தொடலாம், ஜைதை மேல் தொட்டு பார்க்கலாம். அவன் மஹசூஸ், உணரப்படக்கூடியவன். அவனை பெற்றுக்கொள்ளலாம், அவனை தடவி பார்க்கலாம், அவனை அடைந்து கொள்ளலாம். ஆனால் காயும் என்பதை விளங்க வேண்டும், நிற்குதல் என்பதை அவனிலே விளங்கியாக வேண்டும். அதே போல் அல்லாஹ் இந்த திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரி ஹைருன், இந்த இரவில் என்ன ஹைர் தெரிகிறது? பல்பு தெரிகிறது, ஊருக்கு ஊர் லைட்டுகள் எரிகிறது, மஸ்ஜிதிலே ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, வானலோகத்திலே மலக்களுக்கு இரு பெருநாட்கள், பெருநாட்கள் ஒன்று கதருடைய இரவு, மற்றொன்று ஷபே பராத், லைலத்துல் நிஸ்மி ஷாபான். அல்லாஹ் அலங்கரிக்கின்றான். அந்த சுன்னத்தை தான் மக்கள், இஸ்லாமிய சமுதாய மக்கள் அலங்கரிக்கின்றார்கள். அவருடைய நியத்தை பொறுத்து பெருமைக்காக அலங்கரிக்கப்பட்டால் அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான். அவருடைய நியத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான். ஏதோ சில நியத்தல் இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நியாத்துகளை கொடுத்தால் இந்த உலகத்தை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். அல்லாஹ் ஹிஃபாதத் செய்ய. எதற்கு சொல்கின்றேன்? இந்த இரவில் ஹைர் தெரிகிறதா? விளங்கப்படுகிறதா? ஹைரை விளங்க முடிகிறதா? ஏன் விளங்கவில்லை? புது சட்டை தெரிகிறது, துண்டு தெரிகிறது, செல்போன் தெரிகிறது, ஹைர் தெரியவில்லையே. ஹைர் எங்கே? ஹைரை எங்கே போய் பிடிப்பது? மஸ்ஜித் தெரிகிறது, மெம்பர் தெரிகிறது, குர்ஆன் தெரிகிறது, ஹைர் தெரியவில்லையே. ஹைர உம்மத்தாக நாம் இருக்கின்றோமே, ஹைர உம்மத்தாக இருந்தும் ஹைரை விளங்காமல் இந்த இரவை மட்டும் நாம் பார்த்து கொண்டு நாம் இதை கழித்து விட்டு சென்று விடுகின்றோமே. யோசிக்க வேண்டும். ஹைர் எங்கே இருக்கும்? அது எங்கே தெரியும்? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கின்றது? ஹைர் எங்கே இருக்கின்றது? குர்ஆன் என்ன சொல்கின்றது? ஹதீஸ் என்ன சொல்கின்றது? யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது பியதிக்கல் ஹைர், நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்து சொல்கின்றார், யா அல்லாஹ் உன் கரத்திலே ஹைர் இருக்கிறது என்பதா. அல்லாஹ்வுடைய கரத்திலே ஹைர் தெரிகிறதா? கரமே தெரியவில்லையே. கரம் தெரியவில்லை, எங்கே ஹைர் தெரியும்? யோசிக்க வேண்டும். அப்ப ஹைர் தெரிய வேண்டும். ஹைர் தெரிந்தால் நமக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்துவிடும். ஹைர் என்றால் என்ன? தொழுகை ஒரு ஹைர், நோன்பு ஒரு ஹைர், தான தர்மம் ஹைர், நாம் மஸ்ஜிதிலே தராவி ஹைர், என்னென்ன நற்காரியங்கள் செய்யணும் ஹைர், எல்லாம் ஹைர் தான். எல்லா ஹைர்களுக்கும் முற்றுப்புள்ளி எது? முதல் ஹைர் எது? அவ்வளுல் ஹைர் எது? முதல் ஹைர் எது? அந்த ஹைரில் தான் எல்லா ஹைர்களும் வந்தது. அந்த முதல் ஹைரில் தான் எல்லா ஹைர்களும் வந்தது. ஒரு மனிதன் 2 என்ற எண்ணை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 3 எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 4 எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது 10 எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இவைகள் தன்னந்தனியா தன்தானாக 2 பிறக்க முடியுமா? 3 பிறக்க முடியுமா? அந்த 1 2ஆக ஆகாத வரையிலும் 2 என்ற எண்ணிக்கை வராது. அந்த 1 3ஆக ஆகாத வரையிலும் 3 என்ற எண்ணிக்கை பெறவே முடியாது. அந்த 1 4ஆக ஆகாத வரையிலும் 4 1ஆக ஆகாத வரையிலும் 4 என்ற எண்ணிக்கை பெறவே முடியாது. அந்த 10 எண்ணிக்கைகளுக்கு அசல் எது? 1 தான். அஹதுன் வாஹிதுன். அதே போல் உன்னிலே தொழுகை தெரியட்டும், தராவீஹ் தெரியட்டும், என்ன நல்ல அமல்கள் தெரியட்டும், தான தர்மங்கள் தெரியட்டும், அது எதனுடைய பிரதிபலிப்பு? எதனுடைய பொருத்தம்? அது ஒரே ஹைருடைய பொருத்தம். அந்த ஒரே ஹைர் எங்கே இருக்கிறது? அந்த ஹைர் யார்? அந்த ஹைராக அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நபியை அல்லாஹ் அனுப்பினான். அதனால்தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் ஹதீஸ் ஷரீஃபிலே, அல் ஹைரு ஃபிய, அல் ஹைரு ஃபிய, ஹைர் என்பது என்னிலே, அதனால் நீங்கள் என்னை பின்தொடருங்கள் என்பதாக.
பின்தொடர்கள் என்று சொன்னால் தக்பீர் கட்டுவதா? பின்தொடர்கள் என்றால் விசுவாசம் செய்வதா? இத்திபா என்றால் என்ன? எடுத்து பாருங்கள், டெஸ்டனை எடுத்து பாருங்கள். இத்திபா விசுவாசம் செய்வதா? மஸ்ஜித் வலது காலை முன்வைப்பதா? இத்திபா என்றால் என்ன? இத்தபா லில்லு தஹ்த ஷக்ஷி வரா ஷக்ஷி. நிழல், ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கின்றான், அவனை பின்தொடர்ந்து அவனுடன் சேர்ந்து நிழல் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்குத்தான் அசல் இத்திபா. அதே போல் ஒன்றே அல்லாஹ் உண்டாக்கினான். இவைகளெல்லாம் நபியுடைய நிழல்களாக இருந்து நாம் அந்த அமலை செய்தால் அதுவும் ஹைராகும். நாம் தனியாக பிரிந்து செய்தால் ஹைரை அடைவதற்கு நாம் வாய்ப்பை இழந்தவர்களாக ஆகிறோம். ஆக லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது ஹைரானதாக இருக்கும். எல்லா ஹைரின் ஒட்டுமொத்தம் ஒரு ஹைர். இந்த ஒரு ஹைரை கொண்டு தான் எல்லா ஹைர்களும் பிரிந்தது. மீன் அல்பி ஷஹர், 1000 மாதங்களை விட ஹைரானது. ஏன் அல்லாஹ் சொன்னா? முந்தைய காலத்திலே ஆபித் என்ற பட்டம் வாங்கக்கூடியவர்கள், ஆபித் ஆலிம்ஷா என்ற பட்டம் எப்பொழுது வாங்குவார்கள்? 7 வருடம் ஓதினால் தான் ஆலிம்ஷா என்ற பட்டம். 5 வருடம் வாங்கின ஓதினால் அதற்கு வேறு பட்டம் தான் சொல்ல முடியும். அதற்கு ஏதோ ஒரு பட்டத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஆலிம் என்பதாக இப்போது 5 வருடம் அல்லது 3 வருடம் என்பதாக சுருக்கிக் கொள்கிறார்கள். அதை பற்றி நாம் பேச தேவையில்லை. இப்போ ஆலிம் என்று சொன்னால் 7 வருடம் ஓத வேண்டும். ஹாஃபிஸ் என்று சொன்னால் குர்ஆன் முழுவதையும் 3 வருஷத்திலே அல்லது 2 வருஷத்திலே முடிக்க வேண்டும். அதே போல் ஹதீஸுடைய கலையிலே ஹாஃபிஸ் என்று சொன்னால் 3 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்திருக்க வேண்டும். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொன்னால் 1 லட்சமோ 2 லட்சமோ ஞாபகம் இல்லை, அத்தனை ஹதீஸ்களை ஞாபகம் செய்திருக்க வேண்டும். அதே போல் முந்தைய காலத்திலே ஆபித் என்று சொன்னாலே 1000 வருஷம் வாழ்ந்து அவர் இபாதத் செய்தால்தான் அவருக்கு ஆபித் என்ற பட்டம் கொடுப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். நீ 1000 வருஷம் வாழ்ந்து அதில் நீ நல்லதை செய்தாலும் அதை விட சிறந்த ஒரு ஹைரான ஒரு இரவாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். எப்படி ஒரு மனிதன் ஒரு செப்பல் கடை வைத்திருக்கிறான் அல்லது ஜவுளி கடை வைத்திருக்கிறார், ஒரு மாதம் முழுவதும் 1 லட்சம் ரூபாய் நடைபெறும். ஒரு மாதம் அந்த மனிதருக்கு, அந்த வியாபாரிக்கு 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் நடக்கும். ஆனால் தீபாவளி நைட்டு வந்துச்சுன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய அந்த வியாபாரம் ஒரே நாளிலே நடக்கும். அதைத்தான் கண் விழித்து அந்த இரவை அந்த வியாபாரிகள் உற்சாகத்துடன் ஹயாத்தாக்குகின்றார்கள். அதே போல் நீ 1000 வருடம் நீ ஹைரை செய், ஆனால் இந்த ஒரு வருடம் நீ இந்த ஒரு நாளிலே ஹைரை செய்தால் அந்த 1000 வருடத்தில் நீ என்னென்ன சம்பாதிப்பாயோ, என்னென்ன அஜிர்களை நீ சேகரிப்பாயோ, என்னென்ன நற்கூலிகளை நீ சேகரிப்பாயோ அது அவைகள் இந்த ஒரு நாளிலே கிடைத்துவிடும். என்ன இருக்கின்றது இந்த ஒரு நாளிலே? என்ன ஒரு பிரதிபலம், என்ன ஒரு மன்ஃபாத் இருக்கிறது? அந்த 1000 நாட்கள் நீராக வணக்கம் செய்தாய். நான் என் உறுப்பை கொண்டு வணக்கம் செய்தேன், என் கையை கொண்டு சைதா செய்தேன், என் முட்டியை கொண்டு சைதா செய்தேன், என் கால் விரல்களை கொண்டு சைதா செய்தேன். இந்நாளையிலே அமல் செய்யக்கூடியவுடன் ரூஹும் இறங்குகின்றது, மலக்கும் இறங்குகின்றது, 2 பேர்களின் இறக்கக்கூடிய அல்லாஹும் இறங்குகின்றான். இறங்குவதின் காரணத்தினால் நம்முடைய அமலுடன் அல்லாஹும் ரசூலும் சேர்ந்திருப்பதின் காரணத்தினால் இந்த அமலிற்கு அல்லாஹு தஆலா வயிற்றை தருகிறான். நீ என்னுடன் சேராமல் போ, நீ என்னை பார்க்காமல் போ, நீ என்னை ஜிகர் செய்யாமல் போ, நீ என்னை யாபம் செய்யாமல் போ, எனக்கு வணக்கம் செய்யாமல் போ, எப்படி இருந்தால் நீ இருந்து கொள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, ஒரு திருவசனத்தில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் சொன்னது தான், விசேஷமா ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? இன்னி மாக்கும் லைன் அகம்துமுஸ் ஸலாத்த வஆதைதுமுஸ் ஸகாத்த வஅக்ரல்துமுல்லாஹ கர்தன் ஹஸனா. நீ தொழுகையை நிலைநாட்டினால் நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்கிட்ட நான் வந்துடுறேன், நீ வர தேவையில்லை, நீ வராமல் போ, நீ தான தர்மம் செய்தால் நான் வருகிறேன். ஆகையால் தான் அன்மணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
சதகாவுடைய பொருளை ஏழைக்கு யாசம் கேட்கக்கூடியவருக்கு கொடுக்கும் பொழுது கையை அத்தர் பூசி கர்ச்சிப்பால் சுத்தி அதை அந்த யாசகருடைய கையிலே வைக்கின்றார்கள். ஏன் இவ்வாறு செய்கின்ற என்பதாக கேட்கும் பொழுது இன்னல்லாஹ் யாகுது சதகாத், சதகாவை வாங்குறவன் அல்லாஹ், கையை நீட்டி வாங்குறவன் அல்லாஹ். உன்னை காப்பாற்றுவதற்காக, உன் தகுதியை அழகுபடுத்துவதற்காக, உன் விதியை சிறப்பாக்குவதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக அவன் கை நீட்டி வாங்குகின்றான். அவனே சாயிலாக வருகிறான். அதை நாம் புரியாமல் பெருமையோ அங்கே ஃபஹரோ அங்கே அலுமத்தோ இஸ்ஸத்தோ வேலையே இல்லை. கொடுப்பதும் அவனே, வாங்குவதும் அவனே. இந்த பாடம் புரிந்தால் நாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆகுவோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த இரவை பற்றி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர், ஹைரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹைர் எப்பொழுது வரும்? அந்த ஹைரை அடைவது எப்படி? அந்த ஹைரை எப்பொழுது பெறுவது? அந்த ஹைரை தேடுகின்றோமா? அல்லாஹும் இன்னா நஸ்அலுகல் ஹைர, அல்லாஹ் நம்முடைய துஆவிலே ஓதுகின்றோம், அல்லாஹ் என்னுடைய காரியங்களிலே ஹைரை ஏற்படுத்தி ஷர்ரை விட்டு காப்பாற்று என்பதாக கேட்கின்றோமே. என்ன ஹைர் அது? அந்த ஹைரை பெறுவதற்கு நாம் தலபிலே இருக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் இந்த இரவிலே இறங்குகிறார்கள், ரூஹும் இறங்குகின்றது. எங்கே இறங்குகின்றார்கள்? நம்முடைய பார்வை தெரியாததினால் அதை இன்கார் செய்ய முடியாது. இறங்குகின்றார்கள். அவர்கள் இறங்குவதற்கு அடையாளத்தை முஹத்திஸீன்கள் சொல்லும் பொழுது இந்த இரவிலே கண்ணீர்கள் நம்முடைய கண்களில் இருந்து வெளியில் வரும் என்பதாக, கண்ணீர் வந்தால், நம்முடைய கண்களிலே கண்ணீர் வந்தால் அது தான் லைலத்துல் கத்ர் என்பதாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஜலால் நம்முடைய கண்களை, நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் கெட்டியாக ஆக்காமல் கண்களிலிருந்து கண்ணீர்களை அல்லாஹ் வடியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்கு இறங்கினால், மலக்கு நம்முடன் மலக்குடைய தொடுதல் ஏற்பட்டால் கண்ணீர் வரும். ரூஹு தொட்டால் என்னங்க வரும்? ரூஹு நம்முடன் சேர்ந்தார். அல்லாஹ் சொல்லும் பொழுதே ரூஹ் என்று சொன்னால் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்வார்கள். மலக்குகளுக்குள்ளே ஜிப்ரைல் வந்து விட்டார். ரூஹ் என்று சொன்னாலே தாதா சர்க்கார் நூரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஜுமானிலே எழுதுகின்றார்கள், மாஹ்னாமாவிலே எழுதுகின்றார்கள். அவர்கள் இறங்குகின்றார்கள். அவர்களை மதிக்க வேண்டும். மதிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும். ரூஹ் இறங்குகின்றது. ரூஹ் இறங்கினால், ரூஹ் வந்தால், நபி வந்தால், முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தால் என்ன ஒரு மாற்றம் நம்மிலே, என்ன ஒரு தாசுரா யோசிக்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு 2 சஹாபாக்கள் ஹல்லலா ரஸியல்லாஹு என்பதாக நினைக்கிறேன். அந்த சஹாபி, நபியுடைய சபையிலே நாங்கள் இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம் நரகம் அர்ஷுடைய ரப்பினுடைய பார்வையிலே தெரிகிறது. அவர்களை விட்டு நாங்கள் வெளியேறிவிட்டால், இவையெல்லாம் மறைந்து குடும்பத்தோடு நாம் சென்று விட்டால், குடும்பத்திற்கு சென்று விட்டால் இவையெல்லாம் மறைக்கப்பட்டு போகின்றன. இது ஒரு நிஃபாக்காக இருக்குமோ, நயவஞ்சகமாக இருக்குமோ என்பதாக பயந்து கத்துகின்றார்கள். தெருவிலே கத்துவார்கள். சஹாபாக்குடைய பழக்கம் அது. அல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கோ தவறு செய்து விட்டால் என்ன செய்வார்கள்? தெருவில் இருந்து கத்துவார்கள், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? இது சஹாபாக்குடைய பழக்கம். மலைகளிலே ஏறி நின்று கதறுவார்கள், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அஃபு செய்வானா? மலைகளில் இருந்து கத்துவார்கள். தன்னுடைய பூமியில் உண்டான மண்ணை எடுத்து முகத்தில் பூசிக்கொள்வார்கள், தன்னை ஜலீலாக்கி கொள்வார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தார். சஹாபாக்குடைய தக்வா வேறு. அவருடைய நஃப்ஸ் முஸக்காவானது, முபத்தல் ஹக்காஹானது, ஹக்காக மாறியது. அதனால் அல்லாஹ் அவர்களை செய்ய விட்டார். காரணம், அல்லாஹ் அதே போல் நமது நஃப்ஸையும் அல்லாஹ் சுத்தப்படுத்த வேண்டும், ஹக்காக மாற்ற வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஜலால் நமக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது ரூஹ் இறங்கினால் அந்த சஹாபிய ரசூல் ஹல்லலா ரலியல்லாஹு கதறுகின்றார்கள், நாஃபக ஹல்லலா, நாஃபக ஹல்லலா, ஹல்லலா நயவஞ்சகராக விட்டாரை தன்னை பற்றி கத்துகின்றார். சித்திக் அக்பர் வெளியிலே வருகிறார்கள். வெளியிலே வந்தவுடன், ஏன் நாஃபக ஹல்லலாவே இப்படி கதறுகின்றீர்கள்? ஆம் சித்திக் அக்பரே, நபியுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு நிலை, அவர்களை விட்டு தூரமாக விட்டால் ஒரு நிலை, இதைதான் நான் நிஃபாக நினைத்து பயப்படுகின்றேன் என்பதாக
சொல்லும் பொழுது அதே லிஸ்டில் நானும் இருக்கின்றேன், நானும் முனாஃபிக்காகிவிட்டேன். சித்திக் அக்பர் கதறுகிறார்கள். இருவரும் நபியுடைய சமூகத்திற்கு ஓடுகிறார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், இதே நிலை நீடித்திருந்தால் உங்களை மலக்கள் முசாஃபா செய்வார்கள் என்பதாக. இப்போ மலக்கள் முசாஃபா செய்வதற்கு நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணத்தை கொடுக்கின்றார்கள்? இந்த ஹதீஸின் மூலமாக நபியுடைய சபையிலே ஹாஜராவதை கொண்டுத்தான் அந்த சபையிலே என்னென்ன உலூம்கள் பேசப்பட்டதோ, என்னென்ன ஞானங்கள் பேசப்பட்டதோ, என்னென்ன ரகசியங்கள் பேசப்பட்டதோ, என்னென்ன ஹகாயிக் பேசப்பட்டதோ அதை நம்முடைய உள்ளத்திலே தரிப்படுத்துவதை கொண்டுத்தான் மலக்கள் நம்மை வந்து சந்திப்பார்கள். இந்த முகத்தை பார்த்தா மலக்கள் சந்திப்பார்கள். நபியுடைய இல்ம் நம்முடைய கல்வியிலே இருக்கிறதா, நபியுடைய ஃபஹம் ஒரு ஹயாலிலே இருக்கிறதா, நபியுடைய சிந்தனை ஒரு மூளையிலே இருக்கிறதா என்பதை பார்த்து பார்த்து வந்து சந்திக்கக்கூடியவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இல்முடைய மிஸ்தாக் அவர்கள், இல்முடைய முல்ஹிர் அவர்கள், இல்மை இறக்கக்கூடியவர்கள் அவர்கள். இப்பொழுது ஜிப்ராயில் இல்லையா? ஏன் இல்லை? ஜிப்ராயில் நபியுடன் முடிந்து விட்டதா? தூங்கி கொண்டிருக்கின்றார்களா? லெஸ்ட் எடுக்கின்றார்களா? 1400 ஆண்டுகள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ராயிலுக்கு வயசாகிவிட்டதா? அவருடைய நுசூல் இல்லையா? அவருடைய இறங்குதல் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யஃபஅலூன மா யுமரூன், சதா செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள். நம்மை போல் சோம்பேறி அல்ல. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யஃபஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதன் அடிப்படையிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபைசான் இல்லாமல் நான் பேசவும் முடியாது, நீங்கள் கேட்கவும் முடியாது. அல்லாஹ் இறக்குகிறார், தன்னுடைய ஃபஹமை அல்லாஹ் இறக்குவார், இறக்கி கொண்டிருக்கின்றான். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் சொல்லும் பொழுதே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்களும் இறங்குவார்கள், ரூஹும் இறங்கும். இந்த ஆயத்திலே நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகின்றான்? ரூஹ் இறங்கினால்தான் மலக்கு இறங்குவார்கள். அந்த ஹதீஸை கொண்டு ரூஹுடைய இறங்குதல் இல்லாவிட்டால், நபியுடைய நுசூல் இல்லாவிட்டால் மலக்கள் இறங்க மாட்டார்கள். நபி இறங்குவதற்கு என்ன தேவை? நபி இறங்க வேண்டும், நபி வர வேண்டும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். இரு சாரார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், இரண்டாக பிரிந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சாரார் ஒரு கௌம் இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே தஸ்பீஹிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு சாரார் நபி சொன்னதை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், முஸாக்கரா செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஸாக்கரா, நபி எதை பேசினார்கள்? உலூம்களை பற்றி பேசினார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த நபி இபாதத் செய்யக்கூடிய சமுதாயத்திற்கு செல்லாமல் இல்மை பற்றி பேசுகின்றார்களே, மார்க்க ஞானங்களை பற்றி பேசுகின்றார்களே, அங்கே வந்து அமர்கிறார்கள். ரூஹ் அமர வேண்டும் என்று சொன்னால், நம்முடன் வர வேண்டும் என்று சொன்னால், நபியுடைய உள்ளத்திலே என்னென்ன முத்துக்கள் மிதந்தது, நபியுடைய பார்வையிலே என்னென்ன வைடூரியங்கள் ஓடியது, அது நம்முடைய பார்வையிலும் ஓட வேண்டும், நம்முடைய உள்ளங்களிலும் ஓட வேண்டும். ஓடாத வரையிலும் ரூஹுடைய ஹாஸியத்தை நாம் பெற முடியாது. ரூஹுடைய ஹாஸியத்தை பெற்றால் தான் மலக்களுடைய முசாஃபா, மலக்கள் நம்மை வந்து முசாஃபா செய்வார்கள். அதை அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா, அந்த இரவிலே இறங்குகின்றது, மலக்குகளும் இறங்குகின்றார்கள், ரூஹும் இறங்குகின்றது. மலக்கள் இறங்குகின்றார்கள், ரூஹ் இறங்குகின்றது. அதே போல் அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான், மின் குல்லி அம்ரின் ஸலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். மலக்குகளுடைய இறங்குதலை நாம் பெறுவதற்கு மலக்குகளுடைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். மலக்குடைய அமல்கள் என்ன? தஸ்பீஹாத்துகள். அவருடைய நாவிலே தஸ்பீஹாத்துகள் ஒதித்து கொண்டிருந்தது, அவருடைய சிந்தனையிலே இறை தேட்டம் இருந்தது. இன்னல் மலஅல் அலா யத்லுபூனஹு கமா தத்லுபூனஹு அன்தும், நீங்கள் மட்டும் தேடுகின்றீர்கள் என்பதா நினைக்காதீர்கள். வானலோகத்தில் உண்டான மலவுள்ள அலாவில் உண்டான சமுதாயத்தினர்களும் அந்த அல்லாஹ்வை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே தேட்டம் இருந்தால் உங்களை சந்திப்பார்கள். ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை சந்திப்பானா? சந்திக்க ஆசை வருமா? வராது. அல் ஜின்சு யமீனு இலல் ஜின்ஸ், ஒரு இனத்துடன் தான் சேரும் என்பதாக அரபியிலே கவிதை நமக்கு சொல்வார்கள். அதன் அடிப்படையில் மலக் நம்மை சந்திப்பதற்கு நாமும் மலக்கா ஆக வேண்டும். ஏன் மலக்கா ஆக முடியாதா? ஏன் ஷான் என்று சொன்னால் மலக்கியத்துள்ளே தாஹில், ரப்பியத்துள்ளே தாஹில், பஷரியத்துள்ளே தாஹில். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மூன்று நிலையிலும் இருந்தார்கள். மலக்காகவும் இருந்தார்கள், ஹதீஸே குதுசி அவர்களிலே வெளியானது. ரப்பாகவும் இருந்தார்கள், அனஹமதுன் பிலா மீன் என்பதாக சொன்னார்கள். பஷராகவும் இருந்தார்கள், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருந்து மலக்காக ஆக முடியாதா? அதனால் தான் சூஃபியாக்கள் சொல்வார்கள், அகர் ஆரிஃப் ஐன இஸ்ராயில் ஹோக்கர் பூக்கே तो मर जाता है. ஆரிஃப் இஸ்ராயிலாகவே ஆகி ஹக்காக ஆகும்போது இஸ்ராயில் ஆக முடியாதா? பூன் ஓதி விட்டால் அவன் செத்து மடிந்து விடுவான் என்பதாக மகான்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார் என்று சொன்னார். ஆரிஃபுடைய நசர் அவ்வளவு ஜலாலானது, அதை பயப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த இரவிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குகள் இறங்குகின்றார்கள். அவர்களுடைய இனத்திலே நாம் மாற வேண்டும். எப்படி மாறுவது? மலக்கியத்தை எப்படி கொண்டு வருவது? நம்மிலே யோசிக்க வேண்டும். அவருடைய அமல்கள் என்ன? அவருடைய பார்வை எப்படி இருந்தது? அவருடைய தஃபக்குராத் என்ன? சிந்தனை என்ன என்பதை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சொல்கின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம். ரப்புடைய அனுமதியை கொண்டு இறங்குகின்றார்கள். யார் யார்கிட்ட போகணும்? அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு தான் இறங்குறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்திலையும் வந்துட மாட்டாங்க. அல்லாஹுடைய இஜாசத் வேண்டும். ஒரு சபையிலே ஒரு மனிதர் இருந்தார், அவர் அல்லாஹுடைய இஜாசத் இல்லாமல் இத்தனை நபரை சந்திங்கள் என்று சொன்னால் அத்தனை நபர்களை மட்டும் தான் சந்திப்பார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் கதருடைய அனுமதி, கதரை அடையக்கூடிய பாக்கியம். ஆக நாம் அல்லாஹை பிடிக்க வேண்டும். எங்கிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ, எங்கிருந்து கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் பிறப்பிக்கப்படுகிறதோ, அந்த இதிலே இலாஹி மௌலாவுடைய அனுமதியை எதிர்பார்க்க வேண்டும். என் மீது அல்லாஹுடைய அனுமதி பிறப்பிக்கப்படாதா, வெளியாக்கப்படாதா என்பதாக நாம் அல்லாஹுவையும் ஆதரவு வைத்தவனும் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், மின் குல்லி அம்ரின் ஸலாம், ஒவ்வொரு அமரை விட்டும் சலாம் உண்டாகட்டுமாக என்பதாக அல்லாஹு தாலா சிஃபத்த சலாமியத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். சலாம் என்றால் என்ன? சலாம் என்று சொன்னால் அந்த துவாவிலே, வஸுன்னான துவாவிலே சொல்லும் பொழுது அந்த கல்லாவுல் ஹவாய் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள். அதிலே மூஜிபாத்தில் ரஹ்மத்திக வாஸாயி மக்ஃபிரத்திக வல் கனீமத குல்லி பிர்ரின் வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்மின். ஆகவே சலாமத் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் சலாமத்தை பெற வேண்டும். வியாதியை விட்டோம், நாம் ஃபக்ரை ஏழ்மையை விட்டோம், பலா முசீபத்துகளை விட்டோம், கண்டிஷிகளை விட்டோம் என்பதாக இதை மட்டும் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றோம். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டார்கள்? பாவத்தை விட்டும் சலாமத்தை கூட அல்லாஹ். பாவம் ஒளிந்தால் வியாதி ஒளியும், பாவம் ஒளிந்தால் கெட்ட பார்வைகள் ஒளியும், பாவம் ஒளிந்தால் எல்லா வகையான மசாய்வுகளும் ஒளியும். எல்லாத்திற்கும் அசல் வேறு எது? இஸ்மின் அசல் எது? பாவத்தின் அசல் வேறு எது? ஷிர்காக இருக்கிறது, குஃப்ராக இருக்கிறது, நிஃபாக்காக இருக்கிறது, இர்திதாதாக இருக்கிறது. இதை ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை விட்டும் சலாமத்தை கூட அல்லாஹ் என்பதாக கேட்டார்களே, இந்த சலாமத்தை இந்த இரவிலே வாங்க வேண்டும். வாங்கினால் அவருடைய சலாம் என்ற இயேசு நம்மிலே முத்தஜல்லியானால் நம்மை வலியாக ஆக்கும், குத்துபாக ஆக்கும், கௌஸாக ஆக்கும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா பூலோகத்திலே நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் முதலிலே உண்டாக்கி நபியாக அனுப்பினான். ஏன் முதல் மனிதனை நபியாக ஏன் அனுப்ப வேண்டும்? மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் காஃபிராக வாழ்வது என் நோக்கம் அல்ல. முஷ்ரிக்காக வாழ்வதற்காக இந்த மனிதனை படைக்கவில்லை, முனாஃபிக்காக வாழ்வதற்காக படைக்கவில்லை. தீன்தாரியாக ஆளு ஹக்காக வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதனை நான் படைத்தேன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக முதல் மனிதராக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உண்டாக்கினான் என்று சொன்னார். அவர்களிலே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவர்களிலே சலாம் என்ற இயேசு அவர்களிலே வெளியானதின் காரணத்தினால் ஆதமு சஃபியுல்லா என்ற பட்டத்தை வாங்கினார்கள். இப்ராஹிம் ஹலீலுல்லா, இப்ராஹிமிலே அல்லாஹ் தஆலா சலாம் என்ற இயேசுவை அல்லாஹ் வெளிப்படுத்தியதினால் ஹலீலுல்லா என்ற பட்டத்தை வாங்கினார்கள். மூசா நஜியுல்லா, மூசாவிலே அந்த சலாம் என்ற இஸ்மு பாய்ந்ததினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நஜியுல்லாவாக ஆனார்கள். ஈசா
ஈசா ரூஹுல்லா, ஈசாவில இந்த சலாம் பாய்ந்ததினால் ஈசா ரூஹுல்லாவாக ஆனார்கள். என்னில இந்த சலாம் பாய்ந்ததினால் நான் ஹபீபுல்லாவாக ஆனேன். அதே போல் என் உம்மத்தில் அந்த சலாம் பாய்ந்தால் என் உம்மத்திலும் நான் ஒவ்வொரு நபரும் கன்பியாய் பனி இஸ்ராயில் நபிமார்களை போல் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த சலாம் என்ற இசுமை இந்த உம்மத்தில் மீது இறக்குவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு கதருடைய இரவை கிஃப்டாக ஒரு ஹெய்லாவாக தந்தான் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். அந்த இசுமை நாம் ஆதரவு வைக்க வேண்டும். மின் கொல்லி அமரின் சலாம், குறிப்பாக பாவத்தை விட்டும் அல்லாஹுடைய சமூகத்திலே சலாமத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய கண்கள் செய்யக்கூடிய பாவம், என்னுடைய காதுகள் செய்யக்கூடிய பாவம், ஏதோ தெரிந்த பாவங்கள் கம்மியாக இருக்கிறது, தெரியாத பாவங்கள் எவ்வளவு இருக்கிறது. அந்த பாவம் தான் பல மசாய்வுகளாக சோதனைகளாக நமக்கு முன்னால் உருவெடுத்து வருகிறது. அதனால் அந்த பாவத்தை விட்டும் சலாமத்தை நாம் கேட்க வேண்டும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை போல ஒவ்வொரு உறுப்புகளும் பாவம் செய்கின்றது, அதை விட்டும் சலாமத்தை கேட்க வேண்டும். கேட்டால் அல்லாஹு தாலா இந்த இரவிலே சலாம் இறங்கக்கூடிய இந்த இரவிலே அல்லாஹு தாலா சலாமத்தை அல்லாஹ் தருவான். சலாமத் நமக்கு கிடைத்தால், பாவங்கள் அவனை கொண்டே பாதுகாக்கப்பட்டால், நாம் இந்த உலகத்திலே மஹ்ஃபூதின்குடி ஜமாத்திலே அவுலியா குடி ஜமாத்திலே சேர்ந்து விடலாம். அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மின் குல்லி அமலின் சலாம் ஹியஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்பதாக. ஃபஜ்ர் என்றால் என்ன? ஃபஜ்ர் உதயமாகும் வரை. ஃபஜ்ர் என்றால் இன்னைக்கு வரக்கூடிய ஃபஜ்ரா? யோசிக்க வேண்டும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னமான ஃபஜ்ருன் சாதிக்கும், நான் தான் ஃபஜ்ர் என்பதாக சொல்கின்றார்களே, அந்த ஃபஜ்ர் தெரியும். ஒன்னிலே சுத்தமாக்கப்பட்டு விட்டால், சலாமத் கிடைத்து விட்டால், மஹ்லூக்குடைய தால்லுகாத்களை விட்டு நீ நகர்ந்து விட்டால் என் முகம் உனக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த ஆயத்திலே நமக்கு குறிப்பிடுகின்றான். அதன் அடிப்படையிலே கதருடைய பரக்காத்துகளை, கதருடைய இரவின் பரக்காத்துகளை, இந்த இரவை யார் யாரெல்லாம் பெற்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பரக்காத்துகளையும், யார் யாரெல்லாம் பெற்று சென்றார்களோ அவர்களுடைய பரக்காத்துகளையும், மேலும் நமது ஷைഖ் நாயகத்துடைய பரக்காத்துகளையும் அவருடைய ஃபைதானையும் அல்லாஹ் நம் அனைவர்கள் மீதும், தாய்மார்கள், முரீதுகள், பீர்வாய்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் இறக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.